வணக்கம் பையர்ஸ், இது 369 ரியல் எஸ்டேட். என்னோட பேர் குகன். நாங்கள் பொள்ளாச்சி ஏரியாவில் அக்ரிகல்ச்சர் லேண்டு, அதாவது தென்னந்தோப்பு, இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குறது விற்கிறது இந்த சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. உங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் ஏதாவது விற்கணுமா இருந்தாலும் சரி, அதாவது அக்ரிகல்ச்சர் லேண்டு, இந்த தென்னந்தோப்பு இதெல்லாம் விற்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை உங்களுக்கு புதுசாக அக்ரிகல்ச்சர் லேண்டு, தென்னந்தோப்பு இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குறதா இருந்தாலும் சரி, நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். வாங்கிறது விற்கிறது இந்த சர்வீஸ் நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. எங்கள்கிட்ட 1 ஏக்கர்லேருந்து 50 ஏக்கர் வரைக்கும் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குங்க. அதாவது அக்ரிகல்ச்சர் லேண்டு, தென்னந்தோப்பு இதெல்லாம் இருக்குதுங்க. உங்களோட பட்ஜெட் என்ன, உங்களுக்கு எத்தனை ஏக்கர் வேணும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களை அழைச்சிட்டு போய் காட்டுவோம். நீங்கள் உங்களுக்கு பிடிச்சதை செலக்ட் பண்ணி மேற்கொண்டு பேசி வாங்கிக்கலாங்க. இன்றைக்கி என்ன மாதிரி ஒரு வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, பொள்ளாச்சி டு வால்பாறை மெயின் ரோட்லைங்க. அதாவது பொள்ளாச்சியிலேருந்து வால்பாறை போகிற மெயின் ரோட்டில் ஆழியாருக்கு ஒரு 10-12 கிலோமீட்டர் தூரத்தில், பொள்ளாச்சியிலேருந்து ஒரு 8 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு 10 ஏக்கர் தென்னந்தோப்பு வந்து சேல்ஸுக்கு வந்திருக்குங்க. அதாவது வால்பாறை டு பொள்ளாச்சி மெயின் ரோட்லேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் உள்ளே போனோம்னா, அதாவது தார் ரோட்லேயே கட் ரோடு தார் ரோடுங்க, உள்ளே போனோம்னா மெயின்லேயே அந்த தோப்பு வந்து அமைஞ்சிருக்குங்க. அதாவது ரோட்டை விட்டு இறங்குனதுமே அந்த தோப்பு தாங்க. அந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா உள்ள நிறைய கிராமங்களுக்கு போகக்கூடிய ஒரு ரோடுங்க. ஒரு அருமையான தோப்புங்க இது. நல்ல தண்ணீர் வசதி இருக்கக்கூடிய ஒரு அருமையான தோப்பு. நல்ல காய்ப்புள்ள மரங்கள், ஒரு ஆற்றை ஒட்டி அமைஞ்சிருக்குங்க. பாலாறுன்னு சொல்லி ஒரு ஆறு, அதாவது திருமூர்த்தி மலை டேம்லேருந்து வரக்கூடிய ஆறு பாலாறுங்கிற அந்த ஆற்றை ஒட்டி இந்த தென்னந்தோப்பு அமைஞ்சிருக்குங்க. நல்ல தண்ணீர் வசதி உள்ள ஒரு தோப்புங்க. அதாவது ஒரு கிணறு, ஒரு போரு, ஒரு கூட்டு கிணறு, இதெல்லாம் அந்த தோப்புக்கு இருக்குதுங்க. ஒரு கிணறு சொந்தமாக இருக்குது, ஒரு தோப்பு, ஒரு போர் இருக்குதுங்க. அது இல்லாமல் ஒரு கூட்டு கிணறு அதுக்கு இருக்குங்க. வாரத்தில் ஒரு 4 நாள் தண்ணி அதிலேருந்து நம்ம இது பண்ணிக்கலாம், எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஒரு கூட்டு கிணறு. அந்த ஆற்றுலேருந்தும் நம்ம தண்ணி எடுத்துக்கிற மாதிரி அதுக்கு வசதி இருக்குங்க, கிணத்துக்கு எடுத்துக்கிற மாதிரி இதோட இருக்குங்க. இதுக்கு வந்து 3 சர்வீஸ் இருக்குங்க. அது இல்லாமல் அந்த தோப்புக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வீடு இருக்குது, ஒரு பங்களா வீடு. அதாவது வீடுன்னு சொல்ல முடியாது, ஒரு ரொம்ப பெரிய ஒரு டார்ச் வீடு, அதாவது ஒரு பங்களா மாதிரி ஒரு வீடு இருக்குங்க. அது இல்லாமல் இன்னொரு சின்ன வீடு இருக்குங்க. ஒரு 4-5 கார் நிறுத்திக்கிற அளவுக்கு பெரிய கார் செட்டு, கோழி வளர்க்குறதுக்கு, அப்புறம் அந்த பேர்ட்ஸ் எல்லாம் வளர்க்குறதுக்கு, மாதிரி கூண்டுகள், அப்புறம் நாய் வளர்க்குறதுக்கு இதெல்லாம் இருக்குங்க. அதில் இந்த மாதிரி எல்லா வசதியோடு முன்னாடி அந்த வீட்டுக்கு முன்னாடி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30 சென்ட்டுக்கு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தோட்டம், அந்த பூ மரங்கள் அதுக்கெல்லாம் வச்சுருக்குறாங்க. ரொம்ப அழகான ஒரு அருமையான ஒரு இதுங்க. ஊரை ஒட்டியே இருக்குங்க. அதுக்கு பக்கத்துலேயே வீடுகள், ஊர் இருக்குது, ஒரு கிராமம் இருக்குங்க, பெரிய கிராமம் ஒன்று. அதை ஒட்டியே இந்த இதுவும் அமைஞ்சிருக்குங்க. ஆனால் தனிமையாகவும் இல்லாமல், ஆனால் தனிமையான ஒரு இது, யாரோட ஒரு இதுவும் இல்லாமல், ஒரு தொந்தரவும் இல்லாமல், ஒரு அருமையாக ஒரு வசிக்கக்கூடிய ஒரு அருமையான இடங்க இது. இது ரேட்டு என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஏக்கர் வந்து 1 கோடி ரூபா சொல்கிறாங்க. நம்ம உட்காந்து பேசும்போது இன்னும் கொஞ்சம் கம்மியாகுங்க. அதாவது உடனடி கிரையங்கும்போது நல்லாவே கொஞ்சம் கம்மி பண்ணி பேசி பார்க்கலாங்க. அதாவது கொஞ்சம் ஒரு 3 மாதம் 6 மாதம் அந்த மாதிரி டைம் கேட்கும்போது கொஞ்சம் அதிகமாகும். உடனடி கிரையங்கும்போது கொஞ்சம் நல்லா கம்மி பண்ணியே பேசி பார்க்கலாங்க. அந்தளவுக்கு இறங்கி வருவாங்க. வேறு இதெல்லாம் நீங்கள் இதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். மேலும் இதை பற்றி பேசலாம். நீங்கள் விசிட் பண்ணி பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் இது வாங்கிக்கலாங்க. உங்களுக்கு இந்த தோப்பு தேவைப்படுது, பார்க்கணும், வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள்.